ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு learnersfactory. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில், பொது இடங்களில், டிவியில் விளம்பரம் கொடுக்கறது விரும்புவோம். ஏன்னா பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போது அந்த விளம்பரங்கள் கொடுக்கும்போது அதில் வந்து பின்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகள் அந்த பர்டிகுலரான ஒரு பொருளை அல்லது வியாபார நிறுவனத்தை குறித்து அதில் பேசுவாங்க. அதில் பேசுகிற அந்த வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய்ஸாக வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு விளம்பர கம்பெனியை அல்லது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்கள நம்ம அணுக வேண்டியது இருக்கும். பட் ஆனால் இது ஆன்லைனில் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். குறிப்பாக நாமளே இதை பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னும் நீங்கள் learnersfactory சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நாங்கள் வீடியோ இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் தமிழ்னு கூட சொல்லலாம். இப்போ கூகுளில் போயிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு கொடுங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. தமிழ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். இதில் வந்து மிக் மான்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல வெப்சைட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த மிக்ஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மைக் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் ஒரு நல்ல வெப்சைட்டு. ஸோ அது என்ன மாதிரி நமக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் உள்ள வந்தீங்கன்னா இதான் வந்து லாங்குவேஜஸ் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் அந்த குரலுடைய 2 குரலுடைய நேம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வள்ளுவர், இன்னொன்று பல்லவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வள்ளுவர் அப்படிங்கிற அந்த குரல் மூலிமா எப்படி நம்ம பேச முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம கண்டென்ட் வந்து நம்ம டைப் பண்ணணும். அதை தமிழில் நீங்கள் இங்கிலீஷ்லேயே பண்ணிக்க முடியும். உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் தமிழ் டைப்பிங் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை தமிழில் நீங்கள் இதை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து தமிழ் சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கண்டென்ட்டை டைப் பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலை ஆதரிப்பதற்கு நன்றி. இப்போ இதுதான் வந்து நாம கொடுத்துருக்கிற கண்டென்ட். இதே இந்த வள்ளுவர் அப்படிங்கிற இந்த குரல் மூலிமா இது எப்படி நமக்கு கேட்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரேட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலை ஆதரிப்பதற்கு நன்றி. பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனோட நமக்கு தேவையான ஒரு வாய்ஸ் ஓவர் கிடைச்சிருச்சு. இது நிச்சயமாக நமக்கு ஒரு பயனுள்ள விஷயம். நீங்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறவங்களாக இருந்தாலும் கூட, அல்லது ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி நடத்திட்டு இருந்தீங்கன்னா கூட, அல்லது ஒரு கல்லூரி மற்றும் ப்ரெசன்டேஷன் பண்ணுறக்கூடிய ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா இதை நீங்கள் ப்ரெசன்டேஷனாகவே கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். பெரிய ஆடிட்டோரியம் அந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீச் அதில் கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் learnersfactory. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.